ஆமென். ஒரு சாப்பாடு இல்லாமல் ஒரு மனிதன் 40லிருந்து 80 நாட்கள் உயிர் வாழலாம். தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் 7லிருந்து 14 நாட்கள் உயிர் வாழலாம். ஆனால் காற்று இல்லைன்னா ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது. ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் இறந்துருவீங்க. ஸோ இந்த வேத புத்தகம் தேவனுடைய சுவாச காற்று. இதை சுவசிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஆமென். ஆகாரம் இல்லைன்னா நீங்கள் போஷா கற்றவர்களாய் போய்விடுவீர்கள். மால்நூரிஷ்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆவீங்க. தண்ணி இல்லைன்னா நீங்கள் டீஹைட்ரேட்டட் கிறிஸ்டியன் ஆவீங்க. சுத்தம் இல்லாமல் போய்விடும். காற்று இல்லைன்னா சீக்கிரம் மரணமே ஏற்படும். ஆகையால் இந்த வேத புத்தகம் ஒரு சுவாச காற்று என்று பைபிள் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம், 2 தீமோத்தேயு 3:16, தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட் என்று ஒரு கிரீக்க வார்த்தை. அந்த ஒரு கிரேக்க வார்த்தை இன்ஸ்பிரேஷன், கர்த்தருடைய ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்றது தியோ நியூஸ்டாஸ் என்ற கிரேக்க வார்த்தை. தியோ என்றால் கடவுள், நியூஸ்டாஸ் என்றால் பிரீத். கர்த்தர் சுவசித்த சுவாச காற்றினால் எழுதப்பட்டது தான் நம்முடைய வேத புத்தகம். ஸோ இந்த வேத புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையின் பின்னணியத்திலும் கர்த்தருடைய சுவாசம் இருக்கிறது. The breath of God இருக்கிறது.